வீடியோவில் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 சப்ஜெக்டில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டரில் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே நம்மோட சேனலில் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 இன்ட்ரடக்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட் எப்படி இருக்க போகுது, எவ்வளோ ஈஸியாக இருக்க போகுது அப்படின்றதையும் சிலபஸையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கான லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர், இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு நீங்கள் சில தியரி பார்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நான் எடுத்த உடனே ப்ராப்ளம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன்னா ப்ரீவியஸ் இயரே நான் தியரி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் கெயினோட மீனிங் என்ன, கேபிட்டல் அசட்ஸ் எதெல்லாம், கேபிட்டல் அசட்ஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ் என்னென்ன, லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்ஸ் என்னென்ன, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஃபார்மேட் என்ன, எல்லா வீடியோவுமே சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ப்ராப்ளம்ஸ்க்குரிய இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராப்ளம் போட்டு பார்க்குறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் காஸ்ட் அக்கௌண்டிங் 2 அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா சாப்டர்ஸ்லேயுமே ஆல்ரெடி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்லையாவது எந்த பர்டிகுலர் ப்ராப்ளமாவது வீடியோவாக தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தால் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கேபிட்டல் கெயின்ஸில் என்ன ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது நான் யூஸ் பண்ணுற புக்கு டிஎஸ் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக்கு. ஓகேவா? ஸோ இந்த புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய காலேஜஸில் இந்த புக்கில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் தான் சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, யூஸ் பண்ணுறது இந்த புக் தான். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 14, 16, 17 ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால் இன்றைக்கி நம்ம என்னென்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் நம்பர் 15. இது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்லேயே இந்த ப்ராப்ளம் போடுங்க மேம் அப்படின்னு. அதனால் எக்ஸசைஸ் நம்பர் 15, அடுத்து பார்த்தீங்கன்னா 18, 19 இந்த 3 ப்ராப்ளம் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 15th ப்ராப்ளம் போடலாம். 15th ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம இன்றைக்கி கால்குலேட் பண்ண போகிறது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம் இல்லையா? ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மேட் என்ன, ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டை தெரிஞ்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நான் ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபார்மேட் ரொம்பவே ஈஸி. ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் சேல் கன்சிடரேஷன் எடுத்து எழுதிக்கணும். சேல் கன்சிடரேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த அசட்டை விற்று உங்களுக்கு கையில் என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதுதான் சேல்ஸ் கன்சிடரேஷன். அடுத்து அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தால் அதை மைனஸ் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னா அதையும் மைனஸ் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கக்கூடியது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, ஸோ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸம்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம அதை மைனஸ் பண்ணணும். அதெல்லாம் என்ன செக்ஷன்ஸ் அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஃபார்மேட் பார்த்தீங்க இல்லையா? ரொம்பவே சிம்பிளான ஃபார்மேட் தானே. கண்டிப்பாக உங்களால் ப்ராப்ளம் ஈஸியாக போட முடியும். ஓகே, இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் எக்ஸசைஸ் நம்பர் 15th ப்ராப்ளம் நம்ம போட போகிறோம். ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி ஃபஸ்ட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத எப்போவுமே அக்கௌண்ட் சப்ஜெக்டில் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் ப்ராப்ளம் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ப்ராப்ளம் ரீட் பண்ணுறேன் பாருங்கள். எக்ஸசைஸ் நம்பர் 15, மிஸ்டர் எஃப் purchases on May 10, 2023 1000 preference shares of ₹10 each in A Limited at ₹55.55. ஸோ அவர் பார்த்தீங்க மிஸ்டர் எஃப் பர்ச்சேசஸ் ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இந்த ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி அந்த ஷேரோட பர்ச்சேஸ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்றது என்னென்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். ஓகே, ஹீ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் 800 shares at ₹37 per share and remaining 200 shares are transferred on December 20, 2023 at
20 per share. ஸோ இவர் வாங்கியிருக்கக்கூடிய இந்த 1000 ஷேரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 ஷேர்ஸை வந்து December 20 இந்த டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அதுக்குரிய ரேட்டு சேல் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய 200 ஷேர்ஸை அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, சேல் பண்ணியிருக்காரு. சேல் அப்படின்றது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஷேர்ஸ்க்கெலாம், ஓகேவா. ஸோ அவர் வந்து ஷேர்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு. அந்த 200 ஷேர்ஸ்க்குரிய டேட்டும் அமௌண்ட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. A Limited declares 50% dividend. During the previous year 2023-24, he has generated long-term capital gain of rupees 76,000 on sale of gold. Compute the taxable capital gain. இதுதான் கொஷின். உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து அவரோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்ன அப்படின்றத கொடுத்துட்டாங்க, ஓகேவா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ரிசீவ் பண்ணியிருக்காரு. A Limitedல இருந்து டிவிடெண்டுமே என்ன பண்ணியிருக்காரு, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் நம்ம போடலாம். ப்ராப்ளம்க்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினோட ஃபார்மேட் நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ ஃபார்மேட் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதை எடுத்து நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன், ஓகேவா. எப்போவுமே ஃபார்மேட்டில் நீங்கள் ஹெட்டிங் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் இல்லையா. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆஃப் மிஸ்டர் எஃப் அப்படின்றத எடுத்து எழுதிக்கோங்க, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சேல்ஸ் வேல்யூ எடுத்து எழுதணும். ஸோ உங்களுக்கு ஃபார்மேட்டில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம். இங்கே வந்து ஃபுல் சேல் கன்சிடரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகே. இல்லைனா நீங்கள் சேல்ஸ் வேல்யூன்னு கூட போடலாம், ஒன்றும் தப்பில்லை, ஓகே. ஃபார்மேட்டில் இருக்கிறதையுமே அப்படியே யூஸ் பண்ணலாம். இல்லை சேல் கன்சிடரேஷன் அப்படின்னும் எழுதலாம், சேல்ஸ் வேல்யூனும் எழுதலாம். நான் இங்கே ஃபார்மேட்டில் இருக்க மாதிரியே ஃபுல் சேல் கன்சிடரேஷன் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் இருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது நமக்கு நெட் சேல் கன்சிடரேஷன். இந்த நெட் சேல் கன்சிடரேஷனில் இருந்து நம்ம காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷனை மைனஸ் பண்ணோம். நமக்கு கிடைக்கக்கூடியது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லையா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸம்ஷனும் கொடுக்கல, ஓகேவா. ஸோ இதை மைனஸ் பண்ணினா நமக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடைக்கும். ரொம்பவே சிம்பிளான ப்ராப்ளம், ஈஸியான ப்ராப்ளம். பட் இந்த ஃபார்மேட்டை நான் எடுத்து எழுதிட்டேன். ப்ராப்ளம் போடுறதுக்கு முந்தி மேம் எப்படி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு ஹெட்டிங் எழுதுனீங்க, இந்த டவுட் உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ கொஷினில் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த உடனே அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஓகேவா. அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபார்மேட் எழுத முடியும். எனக்கு ப்ராப்ளம் ஏற்கனவே நான் படித்து போட்டு பார்த்துட்டதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான், ஓகே. எப்படி ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் கண்டுபிடிக்கிறது, எப்படி லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இருந்தாலுமே நான் ஒரு முறை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஓகே. ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் பேஜ் நம்பர் 8.3 கொடுத்துருக்காங்க. ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசட்ஸில் வரும். கேபிட்டல் அசட்ஸ்லேயே ஃபினான்ஷியல் அசட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஷேர்ஸ் எதில் வரும், நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் என்ன வரும், ஈக்விட்டியாக ப்ரிஃபரன்ஸாக இருந்தாலுமே அது லிஸ்டட் ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இதில் எதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அதில் தான் இங்கே இந்த ஃபினான்ஷியல் அசட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்மக்கிட்ட ப்ராப்ளமில் இருக்கிறது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இல்லையா. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் எவ்வளோ பீரியட் கையில் வச்சுருந்தா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து ப்ராப்ளமே ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், ஈக்விட்டி ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து more than 12 months பாருங்கள், the following assets are short term capital if they are not held for more than 12 months. 12 மந்த்துக்கு மேலே அவங்க கையில் வச்சுருக்கக்கூடாது. அதுவும் நல்லா கவனிங்க, லிஸ்டட் ஷேர்ஸ்னால் மட்டும்தான் 12 மந்த்துக்குள்ளே அதை சேல் பண்ணிட்டாங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறேன். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸும் டேட் ஆஃப் சேலையும் நீங்கள் வந்து கம்பேர்
கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டா அப்படின்றது. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஃபர்மேஷன் ஹிண்ட்டாகவே கொடுத்துட்டாங்க. நான் லிஸ்டடுன்னு சொன்னேன் இல்லையா, ப்ராப்ளமில் பாருங்கள் அன்லிஸ்டட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அன்லிஸ்டட் அப்படின்னா என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்லிஸ்டடாக இருந்தது அப்படின்னா பீரியட் ஆஃப் 24 months 24 monthsக்குள்ளே விற்றுட்டாங்கன்னா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். லிஸ்டட்னா தான் 12 month. ஓகேவா? ஸோ கரெக்டாக ப்ராப்ளம் ரீட் பண்ணால் நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அன்லிஸ்டட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ 24 months விட கம்மியாக வச்சுருந்தா அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்த உடனே இந்த ஸ்டெப்பை தான் எழுதியிருக்கணும். நான் எழுதலை. ஓகேவா? அதனால் நான் கீழே ஒர்க்கிங் நோட் மாதிரி போட்டுடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன, டேட் ஆஃப் சேல் என்ன, இதை எடுத்து எழுதிடுங்க. எழுதி அதை கம்பேர் பண்ணி அது ஷார்ட் டேர்ம் அசட்டா இல்லை லாங் டேர்ம் அசட்டான்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த ஃபார்மேட்குள்ளே போகணும். ஓகே, இப்போ டேட் ஆஃப் பர்ச்சேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 10, 2023. May 10, 2023. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சேலே வந்து 2 டைமில் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 1000 shares. அதில் 800 shares எப்போ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 2023. October 2023. ஓகேவா? ஸோ மீதி 300 shares எப்போ வந்து அவங்க சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா August 3, 2023. சாரி, இது வந்து டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்கக்கூடிய டேட்டு December 2023. December 2023. ஓகேவா? ஸோ டேட் எடுத்து எழுதிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அன்லிஸ்டட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னால் 24 months விட கம்மியாக வச்சுருந்தா என்னன்னு சொன்னேன், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது 2023 வாங்கி 23 அக்டோபர்லேயே விற்றுருக்காங்க. 24 months கண்டிப்பாக கம்ப்ளீட் ஆகிருக்காது. 1 year கம்ப்ளீட் ஆகலை இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு விற்றுருக்கக்கூடிய அந்த 800 ஷேர்ஸும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். அதே மாதிரி May 10 வாங்கி December 20 அதுவும் 1 year கூட கம்ப்ளீட் ஆகலை. அதனால அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். ஓகேவா? ஸோ அதை தான் உங்களுக்கு ப்ராப்ளமில் ஹிண்ட்லேயே கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்மேட்டை எழுதணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ ஃபார்மேட் படி சேல் கன்சிடரேஷன், அதாவது வித்த விலை என்ன அப்படின்றத எழுதணும். ஓகே, இந்த ப்ராப்ளமில் நான் கேல்குலேஷனுக்காக இங்கே இன்னொரு காலம் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் ஷேர் டிபென்ச்சர்ஸ் எல்லாம் வச்சு வரும். இதில் ஒன்று தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இருக்குது. ஸோ இது நான் கேல்குலேஷனுக்காக போட்டிருக்கேன். ஏன் கேல்குலேஷனுக்காக போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முறை ஷேர்ஸை வந்து சேல் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு 800 ஷேர்ஸை வந்து விற்றுருக்காரு. இந்த 800 ஷேர்ஸோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 37 per share. ஓகே, ஸோ அப்போ இந்த ஷேர்ஸ் 800 ஷேர்ஸ் அட் ₹37. ஓகேவா? அப்போ 800 into 37 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 29,600. ஃபஸ்ட்டு அடுத்து 200 ஷேர்ஸ் இல்லையா? இந்த 200 ஷேர்ஸை வந்து எவ்வளோக்கு விற்றுருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 20 per share. 200 shares at 20 per share. ஸோ 200 into 20, 200 shares at 20. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 200 into 20, 4,000. இப்போ இது ரெண்டும் சேர்த்து ஃபுல் சேல் கன்சிடரேஷன், 2 ஷேர்ஸ்க்கும் உரிய மொத்த சேல்ஸ் கன்சிடரேஷன் 29,600 ப்ளஸ் 4,000, 33,600. அதை எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போதே ட்ரான்ஸ்ஃபருக்கு எதுவும் எக்ஸ்பென்சஸ் இருக்கிற மாதிரி அவங்க கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதனால் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஓகே, நில் இது. ஸோ இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணால் அகைன் 33,600 தான் நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்றது பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த விலையை தான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பர்ச்சேஸ் பண்ண ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் ₹10 each. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 1000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் ₹10 each இன் A Limited. ஆனால் அது வாங்கினது இது அதோட விலை ஒரிஜினல் விலை இது. அவர் வாங்கினது வந்து 55.55க்கு வாங்கியிருக்காரு. ஓகே, ஷேரோட ஃபேஸ் வேல்யூ தான் முதல்ல கொடுத்துருக்குது. ஸோ ப்ராப்ளமில் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கோங்க. 1000 into 55.55. காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் 1000 into
55.55 ஓகேவா. ஸோ நீங்கள் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 55,550 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். இந்த அமௌண்ட் அதிகமாக இருக்குது ஓகேவா. சேல் கன்சிடரேஷனை விட வாங்கின விலை ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடியது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடையாது, லாஸ் ஓகேவா. ஸோ கேபிட்டல் கெயின் கிடையாது, லாஸ்ன்னு எழுதிக்கணும். எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,950 மைனஸ் பண்ணிங்கன்னா 55,550லேருந்து 33,600 மைனஸ் பண்ணால் நமக்கு 21,950. இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகே, இப்போ நமக்கு ஃபார்மேட்டில் டிவிடெண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கல. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் பண்ணால் போதும் ஓகேவா. ஸோ டிவிடெண்டை நம்ம ஒமிட் பண்ணிடுறோம், தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை கொடுத்துட்டு நமக்கு டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின்னு தான் கேட்டிருக்காங்க ஓகேவா. இப்போ இங்கே என்னென்னா நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிச்சோம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. நமக்கு கிடச்சிருக்கிறது கேபிட்டல் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இல்லையா. ஏற்கனவே இருக்கக்கூடிய இது வந்து அடுத்த பார்ட்டு கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின். ஓகே, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கேபிட்டல் கெயினாக லாஸான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின் அப்படின்னு போட்டுட்டு இதே மாதிரி பர்டிகுலர்ஸ் போட்டுடுங்க. நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கிடச்சிருக்கு. அந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ப்ராப்ளம்லேயே கொடுத்தாங்க, நீங்கள் கேல்குலேட் பண்ணலை ஓகேவா. அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து எழுதிக்கிறேன். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 76,000 எடுத்து எழுதிட்டேன் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடியது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஓகேவா. இப்போ ரெண்டுமே கெயினாக இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணி போட்டுருவீங்க. நமக்கு இருக்கிறது இங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் ஓகேவா. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இருந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை மைனஸ் பண்ண முடியும். அதுக்கு பேர் செட் ஆஃப். ஓகே, ஒரு கெயினில் இருந்து லாஸை நம்ம வந்து மைனஸ் பண்ணி என்னன்னு கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு பேர் வந்து செட் ஆஃப். நான் ஏற்கனவே நேற்று இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் சிலபஸில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தனியாக ஒரு சாப்டர் இருக்குது, செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ். அதில் அந்த ரூல்ஸை வந்து நம்ம தெளிவாக படிப்போம். ஸோ அந்த ஒரு ஸ்டெப் இங்கே எக்ஸ்ட்ரா போடுறோம். ரெண்டுமே கேபிட்டல் கெயினாக இருந்தால் ஆட் பண்ணுவீங்க. இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ்ன்றதுனால இந்த லாஸை நம்ம இங்கே மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ 21,950 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மைனஸ் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ நம்ம மைனஸ் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பாருங்கள். 54,050 கிடைக்கும் ஓகேவா. 76,000லேருந்து இதை நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 54,050 கிடைக்கும். அதுதான் நம்மளோட டேக்ஸபிள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஏன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை மைனஸ் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட இருக்கிறது பேலன்ஸ் கேபிட்டல் கெயின். இதுதான் டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின் ஓகேவா. புரிஞ்சதா? 15th ப்ராப்ளம். இன்னும் நம்ம 2 ப்ராப்ளம் போட்டுடலாம். ஈஸியான ப்ராப்ளம் தான் ஓகே. ஸோ உங்களுக்கு ஃபார்மேட் தெரிஞ்சதுனால இனிமேல் ஈஸியாக போட்டுடலாம். 18th ப்ராப்ளம், 19th ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. 15th வந்து நம்ம ஒரே ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஷேர், அன்லிஸ்டட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் மட்டும்தான் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஷேர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, டிபென்ச்சர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ ரூல்ஸை ஒரு முறை ஞாபகப்படுத்திக்கோங்க. லிஸ்டட் ஷேர்ஸ்னால் 12 மந்த்துக்குள்ளே சேல் பண்ணிட்டாங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல், அன்லிஸ்டட்னா 24, லிஸ்டட்னா 12 மந்த்து. அதே மாதிரி டிபென்ச்சருக்குமே லெஸ் தென் 12 மந்த்துனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் ஓகேவா. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை என்ன டைப் ஆஃப் அசெட், அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா, அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேவா. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட்டு நான் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டான்னு கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூல்ஸை நான் சொல்லிட்டேன் இல்லையா. எதை வச்சு கண்டுபிடிப்போன்னு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்ச்சேஸ், டேட் ஆஃப் சேல், இதை வச்சு தான் நீங்கள் வந்து எத்தனை நாள் அவங்க விற்றுருக்காங்க, எத்தனை நாள் கையில் வச்சுருந்தாங்க, ஹோல்டிங் பீரியட் அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த டேட் ஆஃப் பர்ச்சேஸ், டேட் ஆஃப் சேல் ரெண்டுத்துக்கு நம்ம பார்க்கணும். ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்பெனி, ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்பெனி, டிபென்ச்சர்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்பெனி ரெண்டுக்குமே வந்து நம்ம பார்க்கணும். நான் ப்ராப்ளம் வந்து ரீட் பண்ணாமல் போட்டேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் நீங்கள் வீடியோ பார்க்க முடியாது இல்லையா. ஸோ டேட் ஆஃப் பர்ச்சேஸ் என்னென்னா
ஷேர்ஸ்க்கு வந்து 2/3/2023 நீங்கள் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணி தான் போடணும். டேட் ஆஃப் சேல் 1/1/2024. அதே மாதிரி டிபென்ச்சரோட டேட் ஆஃப் பர்ச்சேஸ் எடுத்து எழுதுகிறேன் 1/8/2023. ஓகேவா? அதே மாதிரி டிபென்ச்சர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா சேல் 1/2/24. இப்போ நம்ம பீரியட் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுமே 12 மாதத்துக்குள்ளே சேல் பண்ணி இருந்தாங்க அப்படின்னா அது வந்து என்னது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். ஓகேவா? இப்போ பாருங்கள் 23ல் வாங்கி 23லேயே விற்றுருக்காங்க. 3rd மந்த்லேருந்து 8 மந்த் வரைக்கும் நடுவில் உங்களுக்கு எவ்வளோ பீரியட் 5 மந்த் பீரியட் தான் இருக்குது இல்லையா? அப்போது இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான், ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் கம்பெனி. ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மென்ஷன் பண்ணணும். லெஸ் தென் இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 மந்த்ஸ் அவங்க வச்சுருக்கிறது வந்து லெஸ் தென் 12 மந்த்ஸ் அப்படின்றதுனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் அதை எடுத்து எழுதிடுங்க ஃபுல்லாக. ஓகே, அதே மாதிரி டிபென்ச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா 1/1/24 வாங்கியிருக்காங்க 1/2/24. ஸோ 1 மந்த் பீரியட் கூட அவங்க கையில் வச்சுருக்கல. ஸோ லெஸ் தென் 12 மந்த்ஸ் அப்படின்னும் போது அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். ஸோ எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணலாம். கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபார்மேட் தெரியும். ஸோ நான் முதல்லையே எடுத்து எழுதாமல் லைனாகவே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல் சேல்ஸ் கன்சிடரேஷன் என்ன அப்படின்றத எடுத்து எழுதிடணும். அதில் இருந்து என்ன பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ். ஃபார்மேட் ரொம்பவே ஈஸி தான் இல்லையா? ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் இருந்ததுன்னா மைனஸ் பண்ணணும். இப்போ நான் இது ரெண்டுக்குமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். ஷேர்ஸ் ஆஃப் எக்ஸ் லிமிடெட் இது வந்து காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், இதுதான் சேல் கன்சிடரேஷன் 50,000, இதுக்கு 60,000. ஸோ சேல் கன்சிடரேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். 50,000 60,000 எடுத்து எழுதியாச்சு. அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் 500 100ன்னு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் இது இல்லையா? ஸோ ஃபார்மேட்டில் அப்ளை பண்ணுறோம். ஒரே ஒரு விஷயம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டான்னு கண்டுபிடிக்கிறது தான். ஓகே, ஸோ 50,000ல் 500 நீங்கள் மைனஸ் பண்ணினா 49,500. இது வந்து 59,900 கிடைக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், லெஸ் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் மட்டும்தான் இந்த ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ நான் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் என்ன பண்ண போகிறேன், மைனஸ் பண்ண போகிறேன். காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 40,000. ஓகேவா? எக்ஸசைஸ் நம்பர் 18 போட்டுட்ருக்கோம் நம்ம. 30,000 40,000 அதை எடுத்து மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்குது, 19,500 19,900. ஓகேவா? ஸோ உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடியது கெயின் தான் இல்லையா? கெயின் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஏன்னா நம்ம ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? எப்போவுமே இந்த ஹெட்டிங்லாம் மறக்காமல் எடுத்து எழுதிடுங்க. கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் இது வந்து அசஸ்மெண்ட் இயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ என்னோட புக்கில் இருக்கிறத தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நியூ புக்கு கிடையாது. இது வந்து அசஸ்மெண்ட் இயர் 24-25ஓட புக்கு. ஓகேவா? அடுத்து இதே மாதிரி நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 19 கம்ப்ளீட் பண்ணிடலாமா? சேம் சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, இப்போ நீங்கள் ப்ராப்ளம் போடுறதுனால உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா 15th ப்ராப்ளமில் அன்லிஸ்டட் ஷேர்ஸோட ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 24 மந்த்ஸ் வச்சுருந்தா லெஸ் தென் 24 மந்த்ஸ்னால் தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்டடு டிபென்ச்சர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்த ப்ராப்ளமில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸும் இருக்குது, லிஸ்டட் ஷேர்ஸும் இருக்குது. இவ்வளோ தான். ஒரு 4 ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு தானாகவே என்ன ஆகிடும், ரூல்ஸ் வந்து மனப்பாடம் ஆகிடும். அண்ட் ப்ராப்ளம்லேயுமே கூட உங்களுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ரூல்ஸை கொடுத்துட்டாங்க. அன்லிஸ்டட் அப்படின்னா 24 மந்த்ஸை விட கம்மியாக வச்சுருந்தா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். லிஸ்டட் ஷேர்ஸாக இருந்தால் 12 மந்த்ஸை விட கம்மியாக வச்சுருந்தா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ரூல்ஸ் வந்து புக்லேயும் இருக்குது. புக்கில் எல்லா சாப்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த எண்டு பேஜில் சம்மரி கொடுத்துருப்பாங்க. அதுலேயுமே படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் போட போட உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்ளம்க்கு தேவையான காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன், பர்ச்சேஸ், சேல், கன்சிடரேஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீங்கள் டேட் ஆஃப் பர்ச்சேஸையும் டேட் ஆஃப் சேலையும் வச்சு எவ்வளோ நாள் அவங்க ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன். டேட் ஆஃப் பர்ச்சேஸ் அண்ட் டேட் ஆஃப் சேல்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்லிஸ்டட் ஷேர்ஸ் ஆஃப்
இஜெட் கம்பெனி. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லிஸ்டட் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெட்டிங்கை எடுத்து எழுதிக்கிறேன். எத்தனை உங்களுக்கு ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு எல்லாமே நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ டேட் ஆஃப் பர்ச்சேஸ் 1/10/22, 11/12/23, 1/10/22, 11/10/23 இது பர்ச்சேஸ் டேட். சேல்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 28/3/24, 28/3/24, 12/2/24. ஓகே. ஸோ அன்லிஸ்டட்னா 24 மந்த்ஸுக்கு கம்மியாக வச்சுருந்தா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். இப்போ பர்ச்சேஸையும் சேலையும் பாருங்கள், 22ல் வாங்கி 22 ஒரு இயர் கூட கிடையாது, 12 மந்த்து கூட வச்சிடல. அப்போ இது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் தான். ஓகே, நான் எக்ஸாக்ட் பீரியடெல்லாம் எழுதலை. ஸோ நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும். லெஸ் தென் 24 மந்த்ஸ் அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணோம். லெஸ் தென் 24 மந்த்ஸ் அப்படின்றதுனால ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அடுத்து இதுலேயும் பாருங்கள், லிஸ்டட் ஷேர்ஸ்னால் லெஸ் தென் 12 மந்த்ஸாக இருந்தால் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். 3rd மந்தில் தான் வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சேல் பண்ணியிருக்கிறது 12/2/24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி தப்பாக இருக்கலாம். ஏன்னா வந்து 12 இருக்கும். ஓகேவா? புக்கில் சம்மு தப்பாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து 3ல் வாங்கி 2ல் விற்க முடியாது இல்லையா? ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 12 மந்த்ஸ் தான் வச்சுருந்தது. ஸோ லெஸ் தென் 12 மந்த்ஸ் அப்படின்னா என்னது? லிஸ்டட் ஷேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளமில் கீழேயே கொடுத்துட்டாங்க. லிஸ்டட் ஷேர்ஸை வந்து 12 மந்த்ஸ் கம்மியாக வச்சுருந்தா அப்படின்றது. ஓகே. ஸோ இப்போ ஃபார்மேட் படி ஃபஸ்ட்டு எடுத்து எழுத வேண்டியது என்னது? நம்ம ஃபுல் சேல் கன்சிடரேஷன். ஸோ ஃபார்மேட்டில் எப்போவுமே ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை நீங்கள் மறக்காமல் எடுத்து எழுதிடுங்க. நான் இந்த சம்முக்கு எழுதாமல் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டோட பேரை எழுதிடணும். ஓகே, நான் ஷார்ட்டாக எஸ்டிசிஜின்னு எழுதுகிறேன். ஸோ ஃபுல் சேல்ஸ் கன்சிடரேஷன்லேருந்து நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் இல்லை எக்ஸ்பென்சஸ் ஆன் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னும் சொல்லலாம். எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளமில் பார்க்கலாம். பாருங்கள், சேல் கன்சிடரேஷன் 60,000, 90,000. 60,000 எடுத்து எழுதிக்கிறேன், 90,000 எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல். 200, 300 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 200, 300 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ண போகிறேன். 60,000ல் 200 மைனஸ் பண்ணால் 59,800. 90,000ல் 300 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 89,700 நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம என்ன மைனஸ் பண்ணணும்? காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் எடுத்து எழுதணும். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எப்போவுமே ஷேர்ஸ்க்கு வராது. ஓகேவா? ஃபிக்ஸட் அசட்டாக இருந்தால் தான் வரும். ஸோ லிஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000, 50,000 இல்லையா? ஸோ அதை நம்ம அடுத்து மைனஸ் பண்ணிக்கிறோம். 80,000, 50,000. ஓகேவா? இப்போது மைனஸ் பண்ணலாமா? 59,800ல் 80,000 மைனஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,200 கிடைக்கும். ஓகேவா? சாரி, 80,000ல் இருந்து. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். நல்லா கவனிங்க. 80,000ல் இருந்து 59,800 நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ 20,200 அப்படின்றது உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். அன்லிஸ்டட் ஷேர்ஸில் நமக்கு கிடச்சிருக்கிறது லாஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 89,700 அண்ட் 50,000. ஸோ இது வந்து கெயின். இங்கே வந்து அக்யூசிஷன் வந்து கம்மியாக தான் இருக்குது இல்லையா? ஸோ மைனஸ் பண்ணால் ஆன்சர் ப்ளஸில் தான் வரும். 39,700. ஓகேவா? அப்போது இது வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஒன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், இன்னொன்று வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஓகேவா? ஸோ இதை எடுத்து எழுதிடுங்க. இவ்வளோ தான் நம்மளோட எக்ஸசைஸ் நம்பர் 19th ப்ராப்ளம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினில் 3 ப்ராப்ளம்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.